ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்கட் சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு பிஸ்கட்னால் மிகவும் பிடித்தமான ஒன்று. ஆனால் இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். பிஸ்கட் தயாரிப்பின் போது அதிக வெப்பநிலையில் எண்ணெய், டால்டா போன்றவற்றை சூடுபடுத்தும் போது உருவாகக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ட் அமிலங்கள் எத்தனை சதவீதம் இருக்குங்கிறத நம்மளுக்கு பிஸ்கட்டோட பேக் சைட் கவரில் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்ட் அமிலங்கள் உடலில் அதிக அளவில் சேரும்போது உடலில் கொழுப்போட அளவு அதிகமாகி இதய நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. பிஸ்கட் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் பிஸ்கட்டோட சுவைக்காகவும் உப்பு அதிக அளவில் பிஸ்கட் தயாரிக்கும் போது பயன்படுத்துகிறாங்க. உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த பிஸ்கட்டை சாப்பிடும்போது தேவையற்ற உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். மேலும் பிஸ்கட்டோட சுவை, நிறம், பதப்படுத்துதல் போன்ற பல காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சில வேதிப்பொருட்கள் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்களாகவும் இருக்கலாம். பிஸ்கட் மிருதுவாக இருக்கிறதுக்கு குளூட்டன் என்ற பொருள் சேர்க்கப்படுகிறது. பிஸ்கட்டோட வடிவத்துக்காக சர்க்கரை, சுக்ரோஸ், குளுக்கோஸ், ஈஸ்ட், சோடியம் பைகார்பனேட், நிறமிகள் போன்றவை சேர்க்கப்படுகின்றன. பிஸ்கட் எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிக புரதச்சத்துக்களை கொண்டு இருக்கும். பிஸ்கட்டோட சாஃப்ட்னஸ் குறையும் போது அதில் அதிக அளவு கொழுப்புச்சத்து இருக்குன்னு அர்த்தம். சுக்ரோஸ் அதிகமுள்ள சர்க்கரை பிஸ்கட்டில் அதிக அளவு கலக்கப்படுது. அதனால் உடலில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதனால சர்க்கரை நோய், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், கொழுப்புச்சத்து அதிகரிப்பது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோடியம் பைகார்பனேட்னு சொல்லக்கூடிய உப்பு பிஸ்கட்டில் அதிக அளவில் சேர்க்கப்படுது. உடலில் சோடியம் அதிகமானால் உயர் இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள், இதய பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. கெட்ட கொழுப்புகள் பிஸ்கட்டில் அதிக அளவில் இருக்கிறதுனால பிஸ்கட் சாப்பிடுவர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தையில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான பிஸ்கட்களில் டிரான்ஸ்ஃபேட்டோட அளவு 0ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. லோ இன் கலோரிஸ் என்று பல பிஸ்கட்டுகளில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு க்ரீம் பிஸ்கட்டில் குறைந்தபட்சம் 40 கலோரிகள் இருக்குது. எனவே பிஸ்கட்டை லோ கலோரி பிஸ்கட்னு சொல்கிறது தப்பான ஒன்று. பிஸ்கட்டை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. பெரும்பாலானோர் காலை உணவாக டீ, பாலுடன் பிஸ்கட்டை சாப்பிட்றாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு வந்தோன்னா செரிமான கோளாறுகள், குடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.